எல்லா இடத்துலையும் கோவில் மூலஸ்தானம்னா கிழக்க பார்த்து இருக்கும். இங்கே மட்டும்தான் பெருமாள் வந்து மேற்க பார்த்து காட்சி கொடுத்துருக்கார். இது திருக்கச்சி நம்பிகள் வந்து இங்கே வந்து அவரை சனிக்கிழமை சேவிச்சா ரொம்ப விசேஷம். சென்னையில மட்டும்தான் இந்த நமக்கு இந்த பாக்கியம் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. திருப்பதி, வரதராஜர், அதே மாதிரி ஸ்ரீரங்கம் எல்லா வருஷத்துக்கும் வரும். ரெண்டாவது இங்கே இந்த கோயிலில் வந்து கோபூஜை வந்து சிறப்பாக நடக்கும். சங்கரசாஜனபராஜனம் தேவராஜதயா பாத்திரம் ஸ்ரீகாஞ்சி பூர்ணபுத்தபம் ராமானுஜ முனேர் மான்யம் வந்தேகம் சத்யநாஸ்ரஜம். அடியேன் பேர் சௌரிராஜ பட்டர்னு பேர். இந்த கோவிலில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அர்ச்சகரா. இது வந்து திருக்கச்சி நம்பிகள்ன்ற ஆச்சாரியன் பிறந்த அவதார ஸ்தலம். இது ராமானுஜருக்கு குரு. அவர் வந்து இந்த ஊர்ல பிறந்து இங்க பூக்கிற புஷ்பங்கள்லாம் கட்டி எடுத்துட்டு போய் பிரதிநித்தியம் காஞ்சிபுரத்துக்கு நடந்து போய் அங்க இருக்கிற வரதராஜ பெருமாளுக்கு அந்த புஷ்பத்தை சாத்திட்டு ராத்திரி பூரா விசிறி வீசிட்டு பெருமாளுண்டே நேரடியா பேசுறார். பெருமாள் கிட்ட நேரடியா பேசின ஆச்சாரியன் திருக்கச்சி நம்பிகள் மட்டும்தான். அப்படி பல வருஷ காலம் பண்ணும்போது கடைசி காலத்துல அவரோட வயோதிய காலத்துல இங்க இருந்து நடந்து போக முடியாம போயிடுறது. இப்போ வரதா இன்னைக்கு உன்னை பார்க்க முடியலையே, உங்ககிட்ட பேச முடியலன்னு புறப்படுறார். நித்தியம் வர திருக்கச்சி நம்பிகள் இன்னைக்கு நம்மளை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லி வரதராஜ பெருமாளே அவருக்காக இங்க வந்து கார்த்தால சூரியோதய வேலையில சூரிய மண்டலத்தோட மேற்க பார்த்து காட்சி கொடுத்துருக்கார். எல்லா இடத்துலையும் கோவில் மூலஸ்தானம்னா கிழக்க பார்த்து இருக்கும். இங்க மட்டும்தான் பெருமாள் வந்து மேற்க பார்த்து காட்சி கொடுத்துருக்கார். அது ஏன்னா திருக்கச்சி நம்பிகள் வந்து ஒரு நாள் கூட அவரை சேவிக்காம இருக்கக்கூடாதுன்ட்டு அவரே இங்க வந்து சூரிய உதய வேலையில சூரிய மண்டலத்தோட காட்சி கொடுத்துருக்கார். இங்க வந்து மூலவர் சேவிச்சிங்கன்னா மூலவர் சிரசுக்கு பின்னாடி சூரிய மண்டலம் இருக்கு. அதான் இங்க கோவிலே மேற்கு பார்த்து இருக்கு. இந்த கோவில் வந்து சேவிச்சாக்கா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி ஸ்ரீனிவாசர், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்னு 3 கோவில் சேவிச்ச பலன். 108 ஸ்தலத்துல இது 3 தான் முக்கியமான ஸ்தலம். ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம். திருக்கச்சி நம்பிகள் வந்து இந்த 3 பெருமாளுக்கு தான் கைங்கரியம் பண்றார். இவரால் முடியலன்றதுனால 3 பேருமே அவருக்காக இங்க வந்து காட்சி கொடுத்திருக்கார். வரதராஜ பெருமாள் வந்தவொடனே இங்க வந்து தாயார் வந்து மல்லிப்பூலேருந்து அவதாரம் பண்றாங்க. மல்லிப்பூலேருந்து வந்ததுனால பூவில் இருந்த தாயார் புஷ்பவல்லி தாயார்னு பேரு. இந்த தாயாரால தான் இந்த ஊருக்கே பூவிருந்த மல்லின்னு பேரு. மல்லி புஷ்பத்திலேருந்து அவதாரம். இது திருக்கச்சி நம்பிகள் வந்து இங்க வந்து அவரை சனிக்கிழமை சேவிச்சா ரொம்ப விசேஷம். எதனாலன்னா திருக்கச்சி நம்பிகளே வந்து சனி பகவான் பிடிக்கல. எதனாலனா அவருடைய வரதருடைய பக்தர்ன்றதுனால அவரை வெறும் 7 நாளிகை தான் பிடிச்சிருக்கார். அது ஒரு வரம் அவருக்கு. எதனாலன்னா ஒரு நாள் வந்து திருக்கச்சி நம்பிகள் வந்து பெருமாளுக்கு விசிறி வீசிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வந்துட்டு அன்னைக்கு அந்த கைங்கரியம் முடிச்சுட்டு ஆத்துக்கு போறார். போன உடனே அவருக்கு வந்து சனி பகவான் அவர் சொப்பனத்தை சொல்றார். நான் வந்து உன்னை வந்து 7.5 நாள் சடிகை உன்னை பிடிக்கிறது, நான் வந்து உன்னை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு ஒரே மன சஞ்சலமா இருக்கு. உடனே என்னோட பக்தன் நீ பிடிக்க கூடாது. இவரும் பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கார். என்னோட பக்தனை நீ தொடக்கூடாது, அவனை நீ பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கார். திருக்கச்சி நம்பிகள் வந்து என்னுடைய பக்தன் அவர் சொன்ன உடனே திருக்கச்சி நம்பிகள் வந்து வரதராஜ பெருமாள் சொல்றாரு, என்னை வந்து நீர் தான் என்னைக்குமே ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்றார். அவன் என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கான், அவனை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து வரதராஜ பெருமாள் வந்து சனி பகவான்ட அவனை வந்து வெறும் நீ 7.5 நாளிகை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி 7.5 வருஷம் தான் நான் எல்லாரையும் பிடிப்பேன், 7.5 நாளிகை அவன் என்னோட பக்தன், அதனால 7.5 நாளிகை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வரதராஜ பெருமாளுடைய கோரிக்கையை ஏற்றுட்டு சனி பகவான் வந்து அவரை வெறும் 7.5 நாளிகை தான் பிடிச்சிருக்காரு. அந்த 7.5 நாளிகையும் அவருக்கு நேரம் சரியில்லை. வரதராஜ பெருமாளுக்கு விசிறி வீசிட்டு புஷ்பம்லாம் பழைய புஷ்பம் களைஞ்சிட்டு புது புஷ்பம் சாத்துவார். இது சாத்திரிச்சு அவருடைய ஆபரணம் ஏதோ அதுல வந்துருக்கு. அது வந்து சன்னதி ஓரத்துல தான் வச்சிருக்கார். அர்ச்சகர் வந்து பார்த்து இந்த மாதிரி திருவாபரணம் இல்லை அப்படின்னு முறையிடுறார். ராஜா கிட்ட சொல்றார். ராஜா உடனே திருக்கச்சி நம்பிகள் தான் நித்தியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ராஜா சொப்பனத்துக்கே போயிட்டார். வரதராஜ பெருமாள் வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து எந்த இதுவும் பண்ணலை, களவாடலை, அந்த திருவாபரணம் நகை வந்து சன்னதியிலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே வந்து ராஜாவே அவருக்கு வந்து வெகு சிறப்பா மரியாதை பண்ணி நான் சொன்னது சிறை பிடிச்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவரே மன்னிப்பு கேட்கிறார். இந்த மாதிரி வரதரை வந்து அவ்வளோ ஆசிரியச்சிருக்கார் திருக்கச்சி நம்பிகளை. இந்த சன்னதியில 12 மாசமும் இங்க உற்சவங்கள் தான். சித்திரை மாசம் சித்திரை ரேவதி ரங்கநாதர் அவதார உற்சவம் நடக்கும். ரங்கநாத பெருமாளுக்கு அவதார உற்சவம் ஸ்ரீரங்கத்துல நடக்கிற மாதிரி அதே 10 நாள் எங்கேயும் உற்சவம். சித்திரை ரேவதி சாத்துமுறை. வைகாசி மாசம் வரதராஜ பெருமாள் பிரம்மோற்சவம். இங்க வந்து ஸ்தல பெருமாள் வந்து வரதராஜ பெருமாள் தான். அவருக்கு தான் பிராதானிய பெருமாள். அவருக்கு தான் கொடியேறி 10 நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். இங்க வரதராஜ பெருமாளுக்கு வைகாசி சிரவணம் தீர்த்தவாரி. ஆனி மாசம் சதகலசம் நடக்கும். ஆவணி மாசம் உற்சவங்கள். புரட்டாசி மாசம் வந்து
ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு 10 நாள் அவதார உற்சவம் நடக்கும். திருமலையில் எப்படி 10 நாள் உற்சவம் நடக்கிறதோ அதே 10 நாள் இங்கே புரட்டாசி சிரவணம் 10 நாள் உற்சவம் உண்டு. இது இல்லாமல் தாயாருக்கு 9 நாள் நவராத்திரி உற்சவங்களும் வெகு சிறப்பாக நடக்கும். நித்தியம் ஊஞ்சல் சேவை, புறப்பாடு, தீபாராதனை எல்லாமே உண்டு. ஐப்பசி மாதம் மணவாள பாவனிகள் 10 நாள் அவதார உற்சவம் நடக்கும். கார்த்திகை மாதம் வனபோஜன உற்சவம்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும் திருக்கச்சி நம்பிகளுக்கும் கார்த்திகை மிருகசீரிஷம் வனபோஜன உற்சவம் புறப்பாடெல்லாம் நடந்து எல்லாருக்கும் கதம்பம் செய்து கதம்பம் தயிர் சாத விநியோகம் ஆகும். கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் பகல் 10 ராப்பத்து அத்தியன உற்சவம் எல்லா கோவில்கள்லையும் இந்த மார்கழி மாதம் திருவத்தியன உற்சவம் நடக்கும். வைகுண்ட ஏகாதேசி முன்னிட்டு 21 நாள் உற்சவம். ஏகாதேசி முன்ன 10 நாள் பகல் 10, ஏகாதேசி அடுத்த 10 நாள் ராப்பத்து, பகல் 10 ராப்பத்து 21 நாள் உற்சவம் நடக்கும். இயற்பா சாத்து முறை. இதே மாதிரி புரட்டாசி மார்கழி மாதம் முடிச்சு தை மாதம் இங்கே கணு உற்சவம், ஆண்டாள் கணு உற்சவம் நடக்கும். தை சங்கராந்தி பெருமாள் திருமஞ்சனம் உண்டு. மாசி மாதம் இங்கே திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார உற்சவம் வெகு சிறப்பாக நடக்கும். இந்த ஊர் ஸ்தலாதிபதியே அவர் தான். திருக்கச்சி நம்பிகள் தான். அவர் மாசி மாதம் மிருகசீரிஷம் அவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை முன்னிட்டு 10 நாள் வெகு சிறப்பாக உற்சவங்கள்லாம் நடக்கும். நித்தியம் கார்த்தால 2 வேளை 10 உலாத்தில் உய்யாலி, ஊஞ்சல் சேவை, பல்லக்கு புறப்பாடு, மத்தியானம் 3 மணிக்கு திருமஞ்சனம், ராத்திரி 8:30 மணிக்கு கருட உற்சவ புறப்பாடு, வாகன புறப்பாடுலாம் நடக்கும். அதே மாதிரி பங்குனி மாதம் இங்கே வெகு சிறப்பான மங்களாசாசன உற்சவம்னு சொல்லிட்டு பெரிய உற்சவங்கள் நடக்கும். அது என்ன உற்சவம்னா திருக்கச்சி நம்பிகளுக்காக இந்த கோவிலில் 3 பெருமாள் காட்சி கொடுத்துருக்கார். ஸ்ரீரங்கம் வரதராஜர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், திருப்பதி ஸ்ரீனிவாசர், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள்னு. அந்த வைபவத்தை முன்னிட்டு 3 பெருமாளுக்கும் ஒரே சமயத்தில் 3 கருட சேவை நடக்கும். அது இங்கே மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. எதிர திருக்கச்சி நம்பிகள் எழுதியிருப்பார். முதல்ல ரங்கநாத பெருமாள் கருட சேவையில் புறப்பாடு மரியாதை ஆகும். அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாள் கருட சேவையில் அவருடைய மாலை பிரசாதம் மரியாதை ஆகும். வரதராஜ பெருமாள் எழுதி அவருடைய மாலை பிரசாதம் மரியாதை ஆகும். 3 கருட சேவையும் ஒன்றா புறப்பாடு நடக்கும். அது இங்கே ரொம்ப வெகு சிறப்பாக இருக்கும். அது அவசியம் கண்டிப்பாக வாங்க எல்லாரும் சேவிக்க. இந்த சன்னதியில் நித்தியம் கார்த்தால 6 கால பூஜை நடக்கிறது. கார்த்தால 6:30 மணிக்கு விஸ்வரூபம், 8:30 மணிக்கு திருவாராதனம், கோயில் காலம் சாத்து முறை, 11:15 உச்சி காலம், 11:30 நடை சாற்றுதல். அதே மாதிரி மாலை வேளையில் சாயங்காலம் 4:30 மணிக்கு நடை திறப்பு, 6:30 மணிக்கு திருமால்வடை கோஷ்டி பிரசாதம், 7:30 மணிக்கு சாய் ரக்ஷ கோயில் காலம், 8:15 சயன ஆரம்பம், 8:30 மணிக்கு நடை சாற்றுதல். இந்த சன்னதி எங்கே இருக்குன்னா பூவிருந்தவல்லின்னு பேர், பூனமல்லின்னு இப்போ நிறுவி இருக்கு. இது சென்னையிலேருந்து வெகு தொலைவில் எங்கே வேணாலும் 20 கிலோமீட்டரில் இங்கே வரலாம். இந்த சன்னதியில் பூந்தமல்லியிலேருந்து பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் எதிர திருக்கச்சி நம்பிகள் பெரிய சன்னதி கோவில் கோபுரம் இருக்கும். அவசியம் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கும். திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாள், புஷ்பவல்லி தாயார் 3 பெருமாள் அருளை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் பார்த்திபன், என் ஒய்ஃப் அகிலாண்டேஸ்வரி. நாங்கள் வாரம் இந்த பூவிருந்தவல்லி வரதராஜ பெருமாள், பூவிருந்தவல்லி புஷ்பவல்லி தாயார் கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வரோம். சனிக்கிழமை ரெகுலராக நாங்கள் வரோம். இங்கே நாங்கள் வேண்டுறது நடக்குது. 3 பெருமாளும் இங்கே இருக்காங்க. திருப்பதி ஸ்ரீனிவாசர், வரதராஜ பெருமாள், ரங்கநாத பெருமாள் 3 பேரும் இங்கே இருக்காங்க. வாரம் தவறாமல் இது பண்ணுறோம். எங்களுக்கு நாங்கள் வேண்டுறது நடக்குது. இங்கே நிறைய பக்தர்கள் ரெகுலராக வராங்க. எங்களுக்கு வர்றதை நாங்கள் ஒரு இதான பெருமையாக நினைக்கிறோம். இங்கே வர்றதை எல்லாராலையும் ஜனவரி 1ங்கிறது திருப்பதிக்கு போக முடியாது. இங்கே வந்தால் ஈஸியாக நம்ம சாமியை சேவிக்கலாம். காட்சி நமக்கு நல்ல காட்சி தருவார். நம்ம அதே மாதிரி ஸ்ரீரங்கம் போக முடியாது, அதே மாதிரி காஞ்சிபுரம் போக முடியாது. எல்லாத்தையும் அட் டைம் ஒரே நாளில் நம்ம இங்கே சேவிக்கிறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நாங்கள் இங்கே ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி நமக்கு நம்ம குருக்கே இவங்கெல்லாம் அருள் புரிஞ்சிருக்காங்க இந்த கடவுள். ஸோ அதே மாதிரி நம்ம முழு மனதோடு இங்கே ப்ரே பண்ணோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஒரே இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பாக்கியம் இங்கே சென்னையில் மட்டும்தான் நமக்கு இந்த பாக்கியம் இருக்குது, வேற எங்கேயுமே கிடையாது. பேர் விஜயராணி, என் கணவர் பேர் பிரசாத். நாங்கள் இந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊரில் பெரும்பாலும் 3 தேவை செய்கிறது எங்களுக்கு பெரிய பாக்கியம்தான். இங்கேருந்து பண்ணுறதும் நல்லா பார்க்கறது எங்கள் மனசு திருப்தி. அதுவும் இந்த புத்தாண்டு இதில் பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரில் நாங்கள் இந்த 3 பெருமாளை சேவிக்கிறதுக்கு அது பெரிய கொடுப்பனை தான். என் பேர் சிவகுமாருங்க. என் பேர் மகேஸ்வரி. நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து தான் வரோங்க. வருஷம் இங்கே வருவோம். நாங்கள் எல்லா வருஷத்துக்கும் வருவோம். 2வது இங்கே இந்த கோயிலில் கோபூஜை சிறப்பாக நடக்கும். நீங்கள் இந்த கருட சேவை பார்க்குறது அவ்வளோ புண்ணியம். அதே மாதிரி
பெருமாளை வந்து சூரிய இதில் வந்து பார்க்குறது வந்து இங்கே ரொம்ப விசேஷம். ரொம்ப பழமையான சக்தி வாய்ந்த சன்னதி. நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை வந்து சன்னதியை சேவிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நடக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள் அனைவருக்கும். திருக்கச்சி நம்பிகள் சன்னதியில் இப்போ வந்து ட்ரஸ்டி அறங்காவலர் குழு தலைவராக திரு பாபு அவர்களை நியமிச்சிருக்கார். இவர் வந்து இப்போ வந்து இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்து சன்னதி கைங்கரியத்திலே அதிக ஈடுபாடு உள்ளவர், நிறைய கைங்கரியம் பண்ணுறவர். எல்லா சன்னதிகளும் இங்கே நம்ம சன்னதிக்கு ரொம்ப சிறப்பித்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவார். எதுனாலும் அவரே கிட்ட இருந்து எல்லாம் முன்னே இருந்து எல்லாம் நடத்தி வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஒரு பழக்கம் இவருக்கு. இவர் வந்து இந்த சன்னதிக்கு அறங்காவலராக வந்து வைகாசி மாசி மாதம் பதவி ஏற்றுண்டார். மாசி உற்சவம் வெகு சிறப்பாக எல்லா வாகனங்கள் புறப்பாடு எல்லாம் விசேஷமாக நடந்தது. அதே மாதிரி வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் அது ரொம்ப விசேஷமாக நடக்கும். இங்கே வைகாசி சிரவணம் தீர்த்தவாரி. இங்கே வந்து எப்பயுமே தீர்த்தவாரினாக்கா உள்ளே வந்து ஜலம் அண்டா ஜலத்தில் தான் தீர்த்தவாரி பண்ணுவோம். இவ்வளோ வருஷ காலம் வந்து ஒரு 60 வருஷத்துக்கு அப்புறம் 60-70 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ஸ்வேதவராக புஷ்கரணின்ட்டு ஒரு புஷ்கரணி இருக்குது. அது எப்பயுமே வத்தி தான் இருக்கும். இங்கே இவர் தலைமையில ரொம்ப தூர்வாரி ஜலங்கள்லாம் விட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ரொம்ப வெகு சிறப்பாக எல்லாருக்குமே அந்த பாக்கியம் இவரால் கிடைச்சிது. பாபு சார்னால அந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைச்சிது. அன்னைக்கு நடந்த ஒரு வைபவம் இது வரைக்கும் எங்கள் சந்ததி நாங்கள் இப்போல்லாம் கைங்கரியத்தில் இருக்கோம். எங்கள் தாத்தா காலத்துலலாம் அது பண்ணியிருக்கா, சேவிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 70 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ எங்களுக்காக அந்த சேவிக்கிற பாக்கியம் இவரால் கிடைச்சிது. அதே மாதிரி ஆனி மாதம் சதகலச திருமஞ்சனம் 108 கலச திருமஞ்சனம், அது வந்து அஷ்ட கலச திருமஞ்சனம்னு பண்ணியிருந்தோம். இவர் வந்து சதகலசமும் நல்ல திரவியங்கள்லாம் சேர்த்து பெருமாளுக்கு ரொம்ப சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அதுவும் சார் வந்து ஆரம்பித்தார். அதேமாதிரி கோவிலுக்கு இந்த கோவிலில் தேர் கிடையாது, முன்ன இருந்தது. இப்போ தேர் திருப்பணியும் தேர் துவங்கி வச்சிருக்கார். வெகு இரவாக சீக்கிரமாக தேர் ஓடணும், அதுவும் இவர் தலைமையிலேயே முடியும். அதை பிரார்த்திச்சுக்கிறேன். திருக்கச்சி நம்பிகள் சன்னதிக்கு வந்து சேவிச்சா ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம் 3 கோவில் சேவிச்ச பலன். அவருக்காக இந்த ஸ்தலத்தில் 3 பெரும்பாலும் காட்சி கொடுத்துருக்கார். எல்லாராலையும் எல்லா கோயிலும் போயிட முடியாது. ஸ்ரீரங்கம் ஆட்டம், திருப்பதி ஆட்டம், காஞ்சிபுரம் ஆட்டம் பெருமாள் நியமனம் இருந்தால் தான் போக முடியும். இங்கே வந்தாக்கா 3 பெருமாளையும் ஒரே சமயத்தில் சேவிக்கலாம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் சேவிக்கலாம். பள்ளிக்கொண்ட திருக்கோலம் சங்கு சக்கரம் சதுர்புஜத்தோட திருப்பாறுகடல் இருக்க மாதிரி கீழே கூர்ம பீட்டம், அதுக்கு மேலே சர்பம், அதுக்கு மேலே பெருமாள் சைன திருக்கோலத்தில் எழுதியிருக்கார். அதே மாதிரி ஸ்ரீனிவாசர் வந்து இங்கே ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதரா எழுதியிருக்கார், தம்பதி சமேதரா. வரதராஜ பெருமாள் அவருக்காக இங்கே வந்து சூரிய உதய காலத்தில் சூரிய மண்டலத்தோட காட்சி கொடுத்திருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா. இந்த கோவில் வந்து சேவிச்சா 3 திவிதேசமும் சேவிச்ச பலன். முடியாதவா அவசியம் கண்டிப்பாக எல்லாரும் இந்த சன்னதி வந்து சேவிக்க வாங்கும்.